தமிழன் சர்ப்ரைஸ் பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. அஷ்னா சர்ப்ரைஸ் டெலிவரியாக. மறக்காமல் அனைவரும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அஷ்னா சர்ப்ரைஸ் பெயர் மாற்றினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முதலாவது ஆர்டர் பாத்தீங்கன்னா ஊர்களுக்கு வந்திருக்கிறோம். அம்மம்மாவுடைய பிறந்த நாளுக்காக பேர பிள்ளைகள் வெளிநாட்டில இருந்து அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறோம். அனுஷா மற்றும் வனுஷா அவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கும் இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளுக்கு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் செய்யணும்னா மறக்காமல் அஷ்னா சர்ப்ரைஸ் என்னை தொடர்பு கொள்ளும். வணக்கம். எங்க பிறந்த நாள்காரன் எங்க அம்மாவோய் அம்மம்மோய் எங்க ஓடுறீங்க? அப்படியா 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 சொல்லாம வர்றதுதான் சர்ப்ரைஸ். வாங்க வாங்க. நாங்களும் வேலை போன அங்க பிறந்த நாள் கேள்விப்பட்டு நிக்கிறோம். சாப்பிடலாமா? வாங்க. சொல்லக்கூடாது. சொல்லாம வந்தாதான் சர்ப்ரைஸ். வாங்க உள்ள வாங்க. அம்மா வாங்க. வாங்க வா. சரி வாங்க, நான் பிடிக்கணும். வாங்க ரைட் ரைட். வேற மெது வேறமா. அப்புறம் சாப்பிட்டீங்களோ? என்ன சாப்பிட்டீங்க? நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்து விட்டுருக்கீங்க. என்ன கொண்டே சந்திச்சுட்டு வேற சொல்லி உங்களை வச்சிருங்க கையில. இது மேய்க்கு சரி, எதுல காய்ச்சாதான் உங்களுக்கு விளங்கும். தந்தாக்களுக்கு கேட்கும். இருக்கட்டும் கையில இல்லாம கொடி விடுவேன் கடிச்சு கொண்டிக்குமா? ரைட். எத்தனை வயசு அம்மாக்கு? எத்தனை வயசு? 35. பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க. 85. பார்த்தா அப்படி தெரியல. நம்ம ஒரு 60 வயசு அப்படி சொல்லலாம். பழக்கூடைகள், சாக்லேட்டுகள், கேக்குகள், நிறைய ஐட்டம் தந்திருக்கணும். இந்த கதைப்போம். நான் பேரும் தெரியாது. யார்கிட்ட பிள்ளைன்னு சொல்லுங்க. அவங்க நான் ஒரு பேரும் தான். நானும் ஒரு பேரும் தான். நான் தான் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் பழக்கூட வந்திருக்கு. பலகாலம் தானே. பழங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் என்ன உடம்புக்கு நல்ல பழங்களை சாப்பிட்டு நல்ல சாப்பிட்டு இப்படி தென்பா இருக்கும் கொண்டு வந்தது. இதுல சாக்லேட் சாக்லேட் விருப்பமா? நல்லா சாப்பிடுறீங்களா? சரி, அதோட இன்னும் நிறைய கிஃப்ட் தந்திருக்கேன். சரியா? இதுலயும் ஒரு ஐட்டம் தந்திருக்கு. நான் வந்திருக்கேன். அம்மா நான் வந்திருக்கேன் உங்கள்ட்ட தர்றதுக்கு. நான் தான் கொண்டாரு. நான் தான் செந்தூரன். செந்தூரன் பேரு. நானும் செந்தூரன் தான். இந்த பேரும் செந்தூரன் தான். சத்தியமா நானும் செந்தூரன் தான். அஷ்னா சர்ப்ரைஸ் என்று சொல்லி அதுல இருந்து வந்திருக்கிறோம். இதுல ஒரு ஐட்டம் அம்மாக்கு வந்திருக்கு. சரியா? தேத்தண்ணி இதுலதான் குடிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இதுல குடிக்க தெரியும் உங்களுக்கு யார் தந்தாங்க. இருக்கட்டும், கேக் கொஞ்சம் தள்ளிக்கிட்டோம். நீங்க எத்தனை வயசுல முதல் கேக் வெட்டினீங்க சொல்லுங்க. ஞாபகம் இருக்கு? என்ன மறந்து விட்டு? 85 வயசு தான். இது இல்லாம உங்களுக்கு என்ன போறல? செந்தூரன் அவர் 3 பொம்புகள். ஒரு ஆள் தான் நிற்கிறார். ஒரு ஆள் வெளிநாட்டு போட்டா. மிச்சமா வெளிநாட்டு போட்டா. மற்றவங்க கிளினிக் போய் வெளியே 3 பொம்பளை பிள்ளைகளையும் 2 ஆம்பளை. இதுலயும் கொஞ்சம் சாமான் தந்தது நான் வாங்கினேன். நான் தான் வாங்கினேன். சரியா? யாருன்னு கேட்க கூடாது. பாருங்க என்ன கிடக்கு பாப்போம். ஏதான் கிடக்கும். நான் இருக்கிறேன். நீங்க எல்லாம் எடுத்துட்டா இருந்தீங்க. இப்ப என்ன இருங்க 60 வயசு மாதிரி கிடக்கு. 85 வயசு. என்ன இது? என்ன இது? உடுப்புகள் கவுனுகள் தந்திருக்குது. அப்ப கவுனெல்லாம் தர்ற அளவுக்கு யாரும் உங்களை தந்திருக்கணும். நான் சொல்ல மாட்டேன். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. இவியல் இல்லாம இல்ல. உங்களோட படிச்ச ஒரு ஆள் சின்ன வயசுல படிச்சார். எந்த பள்ளிக்கூடம் படிச்சீங்க? எந்த பள்ளிக்கூடம் படிச்சீங்க? கணேசாவா? அங்க படிச்ச உங்களோட வாலிப சிநேகிதனம். அவ இல்ல அவன் அவர்
அவர் அது ரெண்டாவது அப்பா. எங்க அப்பான்னா அவருக்கு எத்தனை 55 வயசு, உங்களுக்கு 35 வயசு. உங்களோட ஃப்ரெண்டா, உங்களோட சிநேகிதம், உங்களோட சிநேகிதம், உங்களோட படிச்சாலாம் யாரு? ஞாபகம் இல்லையோ? இப்ப இடையில வந்துட்டு போனீங்களா உங்களை பாக்குறதுக்கு? பெரிய பொட்டியும் தந்திருக்கணும், பெரிய பொட்டியல். ஐயோ ரெண்டு செல்லுங்க, நான் ஜோதிட்டு கொண்டு கிடக்கும். பெரிய பொட்டியெல்லாம் வந்திருக்கு. பாப்போம் பொட்டிகள் என்ன நடக்குன்னு. ஐயோ கடவுளே, என்ன அம்மா உஷாரா இருக்கிறீர்கள், சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறீர்கள், தயாராக சொல்றீங்க. ஐயோ வேற ஒரு பழைய நண்பர்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கணும். சொல்லுங்க, வைக்கப்படாத சொல்லுங்க. யாரால வேற வேற யார் என்னட்ட கால் பண்ணி ஸ்ரீலங்கா நம்பர் தான் கால் வந்தது. தம்பி இப்படி போனா இங்க வாண்ட பிறந்த நாள் 85வது பிறந்த நாள் கொண்ட எவ்வளவு சாமானும் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னவே. சவி என்ன எங்க இருக்கிறார்? எனக்கு பொம்பளை ஆள் தான் காய்ச்சது, அவன் பேத்தி பிள்ளை என்று சொல்லி. உங்களுடைய சிநேகிதத்தின் பிள்ளை என்று சொன்னவாவா? பாப்போம் மேம், அதுக்கு என்ன நடக்குன்னு, என்ன நடக்குன்னு பாப்போம். லண்டனா லண்டன் நம்பர் என்னன்னு இருக்கும்? 004191 வெளிநாட்டு நம்பர் எல்லாம் வித்தியாசமா இருக்குமல்ல. ஆனா ஸ்ரீலங்கா 077 இருந்தே நான் கோல் வந்தது. அதுதான் இல்ல பரேக்ல அவர் சொன்னவர் தானே அதின் பேர். அவருக்கே தெரியாது யார் வந்தேன், அவருக்கே தெரியாது. அங்க இருந்து போய் சொல்லி கொடுக்குறாரு. செந்தூரன் நான் தான். அப்பயே நீங்கள் இதுக்கு முன்ன வந்து அறிமுகப்படுத்திதான் நானும் என்ன பார்த்தா எங்கிட்ட யார்கிட்ட புரிய மாதிரி சொல்லுங்க. என்ன பார்த்தா யார் மாதிரி கிடக்கு? வடிவா இருக்கணும், வடிவா இருக்கணும், முக லட்சணமா இருக்கணும். பாக்குறதுக்கு யாரு மாதிரி இருக்கு? ஆட்டு செய்யப்படிக்க என்ன மொத்த பாரு. ஆட்டு செய்யப்படிக்க என்ன பார்த்தா தரமான ஐட்டம் கூட வந்துருக்கணும். பேரிச்சம்பளம் விருப்பமே, பேரிச்சம்பளம் விருப்பமா? ரைட். பேரிச்சம்பளம் ஓமம் அடிக்கடி அம்மா வயிற்று குத்து வயிற்றுலைகள் வர்றேன்னா ஓம வாட்டர், ஓம வாட்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு யாருதே சொல்லி இருக்கிறீங்க நீங்க. ஓம வாட்டர், ஓம வாட்டர், சத்துமா சாப்பிட்டு தென்மையா இருக்கணும்னு சொல்லி சத்துமா தந்திருக்கணும். சத்துமா இருக்கு. என்ன 150 தாண்ட வரும். வேற பிள்ளை பூட்டா பிள்ளை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கிடக்கு. அதான் ஓட்ஸ் குடிக்க சொல்லிக்கணும். ஓட்ஸ். வேற என்ன நடக்கு? அடிக்கடி கால் கை களி எல்லாம் வெளியே வர்றாங்க. என்ன பிள்ளைங்க பாத்தீங்க, கோடாரி தைலம், விக்ஸ், இதுதான் முக்கியமான சாமான். நம்ம இங்க கிரீம் கிரேக்கர் பிஸ்கெட் சாப்பிடுறேன் பாத்தீங்களா? அப்ப தெரிஞ்சால்தான் நினைப்பி இருக்குது உங்களுக்கு. நைஸ் பிஸ்கெட், கிரீன் டீ. இந்த கடவுளை இது நிறைய அப்ப யாரைவா கதைச்சிருக்கிற யார்கிட்டயோ. ஆனா சொன்னதானே சிநேகிதம் வண்டி பெற்ற சிநேகிதத்தின் பிள்ளையா. ஆமா பொய் சொல்லாம சொல்லணும். ஆமாம்மா யோசிச்சு நீங்களால சொல்லி இருக்கணும். உங்களுக்கு இந்த பிறந்த நாள் தெரியுது. ரைட். மயிலூர் வந்திருக்கு. இன்னும் எல்லாம் வெளிநாடா சொல்லி கொண்டிருக்கீங்க. உள்ளூர்ல இங்க அவா செஞ்சிருக்க மாட்டாவா? இது மயில ஸ்ரீலங்கா, மயிலோ ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா ஐங்கர், ரத்தி, நெஸ்டமோல்ட். எலும்போல் கொஞ்சம் ஊக்கமா இருக்கு. அன்லின் அள்ளி குடிக்கிற நீங்களே. அப்ப ரைட். இவ்வளவு சாமான் தந்து இருக்குது. ஒரு சுடுதண்ணி சுடுதண்ணி இருக்கு. ரைட். இவ்வளவு ஆளை கண்டுபிடிக்கணும். என்ன ஒரு சாமான் இருக்கு, பெரிய சாமான் இருக்கு. என்ன ஞாபகம் இல்லையே, என்ன ஞாபகம் இல்லையே இன்னும். சரி, இந்த சாமான்ல திருப்பி வைப்போம். என்ன கொண்டு சொல்லாட்டி ஆமா ஆமா சொல்லாட்டி எல்லாம் கொண்டு போறேன் நான் திருப்பி. எனக்கு
ஐயோ நான் என்ன இது நாங்கள் வந்து அப்படிதான் ஞாபகம் இல்லையா நான் என்ன ஞாபகம் இல்லையோ சொல்லுங்க நல்ல பழங்கள் வந்து ஆப்பிள் இருக்கு மாதுளம்பழம் இங்க அவர் சொல்றதே கேட்காதீங்க அண்ணன் செம்மா இருங்க நீங்க அவாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அவர் அங்க சொல்லி கொடுக்குற சொல்லக்கூடாது யாருங்க அனுசாண்டர் பெனுசாண்டர் ரெண்டு மகளா அவியல் இல்ல அவர் அனுசாண்டர் அவர் பெனுசாண்டர் எனக்கு அவியல் எல்லாம் இல்ல 2 பேரு பிள்ளைகளா அவியல் எல்லாம் இல்ல உங்கள நல்ல ஒரு விருப்பமானால் உங்களை நல்லா பிடிக்குமாம் எல்லாமே நீங்கள் தானாம் என்று சொல்லி போட்டு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா இன்னும் ஒரு சாமான் தந்து விட்டது இன்னும் ஒரு சாமான் கவி அந்த சாமான் இன்னும் ஒரு சாமான் தந்து விட்டது உங்களுக்கு சரி யார் உங்களுக்கு நல்ல விருப்பமான பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் நீங்க எத்தனை பிள்ளை சொன்னீங்க 3 பொம்பளைகள் படி வரைக்கடை இப்படி சாஞ்சு இருக்கட்ட அப்ப ஒரு ஆம்பளை பிள்ளை இங்க இருக்கு அதுதான் நோக்கி நினைக்கிறேன் வீட்டுக்காரர் ரவி எங்க அவரை காட்டுங்க இருக்கா அது மகனா மற்றது மருமகள் அதுல போட்டோ எடுக்கிறதா 2012 2023 நீங்களே போகல அவன் மாட்டாளா இன்னொரு சாமான் பேர் பாத்தீங்களா உங்களுக்கு தான் அங்க பாருங்க என்ன வந்து நீங்க யாருக்கு சொன்னீங்க சார்ந்திருக்கிற கதிரின்னு சொல்லி அவர் சைட்டை வச்சிருங்க எப்படி இருக்கு ஐட்டம் நான் இருக்கேன் அப்பதான் சார்ந்திருக்கிற அம்மா சார்ந்து கொண்டு இருப்பான் விருப்பம் யார் சொன்னது சொல்லுங்க அப்போ பாத்தீங்களோ எல்லாம் மறந்து வந்தேன் என்னட்ட கதைச்சது அண்ணட்ட கதைச்சது ஆம்பளை ஸ்ரீலங்கா நம்பர் உங்களோட படிச்சது அவருக்கும் வயசு போட்டுதான் அப்ப உங்களோட ஞாபகம் வந்துட்டுதான் அவருக்கு பழைய ஞாபகங்கள் இளமை திரும்புதே அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்த உடனே அந்த பிள்ளைகிட்ட சொல்லி உங்களுக்கு இப்படி பிறந்த நாளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாரு ஞாபகம் இல்லையா யாருந்து சரி இருக்கட்டும் கதிரி பிடிச்சிருக்கா பழ கூட பிடிச்சிருக்கா எத்தனை நாளைக்கு சாப்பிடுங்க வாழைப்பழம் இருக்கு மாதுளம் பழம் இருக்கு என்ன ஜூஸ் அடிச்சு அடிக்கலாம் என்ன இதுல நிறைய ஐட்டங்கள் இருக்கு கவுன்ஸ் இருக்கு பழங்கள் இருப்ப என்ன ரைட் இப்ப நீங்க ஆக்களை பார்க்கத்தானே போறீங்க ரைட் அந்த சுடுதண்ணி இருக்காதாங்க அப்ப விட்டு காட்டு நான் கண்டுபிடிக்கணும் இப்ப என்ன அதையும் சொல்லக்கூடாது தெரியாதுன்னு இதுல இருக்கா கண்டுபிடிங்க ஆகும் ஒண்ணும் தெரியலையே கொஞ்ச நேரம் இருங்க வருமா சரி உங்களோட பேர் என்ன ரோஹிணி இது யார் உங்களோட மனசு அவரும் அப்பப்பா இங்க ஆளை கண்டுபிடிக்கலாமா விடுங்க இதுல நீங்க தேர் தண்ணி குடிக்கல சரியோ தேர் தண்ணி குடிக்கலங்க பாருங்க அரை வரி நினைஞ்சீங்க தெரியுதா இதெல்லாம் தெரியுதா நீங்க யாராக்கள் இது நான் இது மருமோள் யார் மருமோள் இது இது நான் இது நீங்கள் இது அறிவர் மகன் மகன் அவர் மகன் கூட இது இவங்களா இருக்குமா இவங்களா மருமோள் நினைக்கிறேன் மகன் என்ன பேர் என்ன பேர் அனுஷா இது யார் மருமகன் உங்களோட ரைட் சரி அம்மா நீங்க எல்லாம் இருக்கீங்க கண்டுபிடிச்சு அப்ப யார் வந்திருப்பீங்க அனுஷாவும் மென்னூரால் பனுசா 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளவு செய்ய சொல்ல சொன்னவையல் ஆனால் இவ்வளவு உங்கள்கிட்ட கொடுக்கணும்டா பாட்டு பாட சொன்னேன் உங்களை பாட்டு பாடுகல நல்ல பாட்டு பாடுகல யாரு ஆனந்தம்
என்ன மாதிரி பேரப்பிள்ளை மருமக்களோ பேரப்பிள்ளைகளோ உங்களுக்கு பேரப்பிள்ளை பேரப்பிள்ளைகளோ மூத்தவன் அது உங்களோட மகள் சரி இவாக்கு பேரப்பிள்ளைகளோ சகோதரம் இல்லையா உங்களுக்கு எல்லாரும் போடணும் அவன் பார்த்தா சகோதரம் மாதிரி இல்லை கிடக்கு உங்களுக்கு அது சரி பாட்டு ஒன்று பாருங்க பேரப்பிள்ளை சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு அம்மா நல்லா பாட்டு பாடுவான் பாடுங்க ஒரு பாட்டு உண்டு பாருங்க ஒரு பாட்டு என்ன பாட்டு பிடிக்கும் பழைய பாட்டு பாருங்க ஒரு பாட்டு பாருங்க பேரப்பிள்ளை இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க பாருங்க வெக்கப்படுறீங்களா இல்ல கவலைப்படுறீங்க சந்தோஷமா இதெல்லாம் செஞ்சது எத்தனை நேரம் உங்களுக்கு கேக் வெட்டிருக்கணும் இது வரைக்கும் முந்திலாம் வெட்டுறீங்களா அதான் கேக்குறேன் முதலாவது இப்ப வெட்டீங்களா எத்தனை வயசுல கேக் வெட்டிருப்பீங்க 85 வயசுண்டா முதல்ல இப்ப கேக் வெட்டிருப்பீங்க ஞாபகத்துக்கு கட்டினபடி மகன் தான் வெட்டினதே இருக்கிற நீங்க ஒரு ஆள் தான் நீங்க இருக்கிறீங்க உங்களோட அம்மா செந்துரன் அம்மா சரி சரி பொம்பளை பிள்ளையாரு ஆம்பளை பிள்ளையா நிக்கிறேன் அப்ப அவ கூப்பிட்டு தெரியுமாவா மூத்தவன் அவதான் ரெண்டாவது இவ மூன்றாவது கேக்கு வாங்கி தரையில அவர் கேக்கு வாங்கி தரையில வா வாங்கி தர சுவிஸ்ல இருக்கிறார்கள் வாங்கி தந்ததுக்குன்னா என்ன கட்டம் எனக்கு எவ்வளவு பேரப்பிள்ளைல அப்ப என்ன அதான் பேரப்பிள்ளை பாட்டு பாட சொன்னேன் பாடுங்க ஒரு பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க ஆடுங்க மாமா குரல் கதைக்கிறதே இவ்வளவு இனிமையா கிடக்கு பாடினா அப்படி இருக்கும் கையெடுத்து வெக்கப்படுறீங்க கையெடுத்துட்டு வரையா சிரிச்சா பேரப்பிள்ளை பாட்டு கதை பாடுங்க பாடு ஒரு பாட்டு ஒரு பாட்டு என்னட்ட பெறாம பார்த்து கொண்டு போனா நான் சொல்லுவேன் இங்க பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்து கொண்டேதான் இருப்பேன் 6 மணி நேரம் பார்க்காம பாத்துக்கிட்டே இங்க பேசிட்டு போனாலும் பார்க்காம போனா நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன். சரி என்ன வேற 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 என்னமா சொல்லுங்க சிட்டி கேக்கு சரி இன்னொரு பாட்டு அங்க பாத்துருக்கீங்க எல்லாரும் பாடுங்க ஒரு பாட்டு பாடுங்க இன்னொரு பாட்டு பிள்ளைங்களே நீங்கள் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் அம்மாங்களும் பார்த்தோங்கன்னு இருப்பா ஓ நீங்க பேசாம போனாலும் நான் பேசிக்கொண்டான் இருப்பா சொல்லுங்க நன்றி வணக்கம். நான் எல்லா பேர பிள்ளைகளையும் நல்லபடியா வளர்த்து போய் வந்து நான் 3 போனீங்க அப்ப அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களே நீங்க இந்த வருங்காலத்துல இந்த ஒரு மாதிரியான காலகட்டத்துல உங்களோட பேர பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க உங்கள் மேல இந்த பிள்ளைகள்லாம் பேர பிள்ளை நல்லதா இருக்கேன். இப்ப இந்த பேரும் தான் என்னோட இருக்கிற அந்த 5 செந்தூரன் என்ற பெயர் உள்ள எல்லாருமே தங்கமான பொடியல். நானும் தான் செந்தூரன் தான் எனக்கும் செந்தூரன் தான் பொம்பளை கிடக்கு சரி எனக்கு ஒரு பொம்பளை பார்த்து தாங்க செந்தூரன் எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க பாப்பா எத்தனை வயசு என்ன அவ்வளவு பிசர் கதை இன்னும் எனக்கு கவலையாக 29 வயசு ஆமாமா படிவான புரியும் தானே நான் படிவா இருக்கிறேன் அப்ப கிடைக்கும் பொம்பளை கிடையாது எனக்கு ஆள் இருக்குது எனக்கு ஆள் இருக்கு சும்மா சொன்னேன் சரி பேர பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஒரு காலத்துல இனி வரும் காலத்துல என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பேர பிள்ளைகளுக்கு எத்தனை மொத்தம் எத்தனை பேர பிள்ளைகள் எனக்கு வாக்கு நான் 2 படியும் 2 போட்டேன் வாக்கு 2 போட்டேன் 2 போட்டேன் மூத்த வாக்கு 2 போட்டையும் 2 போட்டு 2 போட்டு 2 மூத்த வாக்கும் 2 போட்டையும் 4 போட்டேன் சரிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் கடைசி பொடி எனக்கு 2 போட்டேன் 2 போட்டேன் எல்லாருக்கும் அது சரி அதுக்கு என்ன நிறைய கிட்டத்தட்ட எத்தனை பேர பிள்ளை வரும் கூட்ட பிள்ளையும் கண்டுட்டீங்க அனுச அப்ப நீங்க அவங்களுக்கும் பெரிய வயசு தானே அப்ப நீ கூட்டம் கிடத்தது என்ன அதையும் பாத்துருவாங்க கேக் வெட்டுவோமா இல்ல உங்களை பத்தி கேட்போம் ஆக்கள்கிட்ட இருக்காது அம்மா பத்தி இன்னைக்கு நான் நிறைய பேர் கேட்போமே கேட்போமே இது இருக்கட்டும் உங்களோட அம்மா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அம்மா பத்தி அம்மா பத்தி 4 வார்த்தை
சொல்லுங்க. அம்மா பேரு நல்ல நல்ல மாதிரி எங்களை வச்சு வளர்த்து நல்ல உங்களுக்கு மாதிரி எத்தனை வயசு? நல்ல மாதிரி எல்லாம் உங்களுக்கு கல்யாணங்கள் செய்து தந்தவா. அவனோட பிறந்த நாளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிறந்த நாள் வாழ்த்து. வாழ்த்து மட்டும்தான். அம்மா நன்றியா. இந்த பிள்ளைகளை நான் தேவன் மூத்தவாங்க 12 வயதுல போனேன். ரைட் 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 ரைட். சரி, அப்ப நீங்க ரொம்ப ஸ்பெஷலா சொல்ல விரும்புறீங்களா பிறந்த நாளுக்கு அம்மாக்கு? ஆனா 3 மருமக்களும் நல்ல மாதிரி குடி வகையும் இல்லை, நல்ல மருமக்களே இல்ல. நானும் என்ன பொம்பளை பாக்குறேன்னா சொல்லுங்க, ஒற்று பழக்கம் இல்ல. நான் பார்த்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பாக்குறேன். அம்மா நல்ல மாதிரி எங்களை பார்த்தவா, உங்களை மாதிரி பேர பிள்ளைகளை எல்லாரையும் வளர்த்தவா, வெளிநாட்டுக்கு போய் வந்தவா, பிள்ளைகளை பார்த்துட்டு உங்களோட அம்மாவோட இருக்கு ஐயா தான் போய் சேர்ந்துட்டு. சரி, எல்லாம் ஐயா அப்படி சேர்ந்து இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் அவளை இருந்து பார்த்தோன்னு இருப்பா, எல்லாத்தையும் பார்த்தோன்னு இருப்பா. கடவுள் வடிவத்துல எல்லாரும் உங்களை பார்த்தோன்னு இருப்பினா. கஷ்டப்பட்ட நேரத்துல ஐயா போய் சேர்ந்துட்டு அம்மா தான் இல்லாம அனுபவிக்கிறான். அம்மா அம்மா நல்லதான் பண்ணிட்டாங்க. உங்களை தம்பிக்கு வளர்த்ததுல 5 பேரு என்ன வேலை செஞ்சாங்க? அம்மா தோட்ட வேலையில எல்லாம் செய்தவா, செய்த எங்களை வளர்த்தவா. ரொம்ப நல்ல மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறாங்க. தம்பி ஒரு நான் 5 வருஷம் வேண்ட மாட்டேன். கல்ல பேர் சொந்த காலம் நான் அதான் எங்களை வேற பிள்ளைகளையும் நல்ல மாதிரி வளர்த்து தண்டவா கொண்டவா நல்ல மாதிரி எல்லாம் செய்தவா. அதே மாதிரி இந்த மாதிரியான நேரத்துல தான் அவங்களோட மனசுல உள்ள விஷயங்களை சொல்லுவீங்க. மற்ற நேரத்துல சொல்ல மாட்டேன். ஒருத்தரும் வெக்கப்படினும் தயங்குவீனம் யோசிச்சோன்னு மனசுக்குள்ள வச்சோன்னு இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க. எப்போது இதே மாதிரி நீங்க அவை சொன்ன மாதிரி 100, 150 வயசு மட்டும் இருக்கணும். அப்படித்தான் நாங்கள் இதன்றோம். அம்மா வடிவா இருந்து நாங்க பொம்பளை பிள்ளைகள் பாக்குற நேரத்துல இந்த உடன் பாக்குது. நம்பித்தான் நாங்கள் அம்மாவை பாக்குறேன். நல்ல பொம்பளை செய்து வைக்கணும் மட்டும் தெரிஞ்சு விலாசத்தை தந்துட்டு அம்மாவோட அப்பா இருந்து பேர பிள்ளைகள் எல்லாரும் எங்களோட போன் கதை கேட்கல. எந்த நேரம் உங்களோட கதை தான். அனுசாக்கா இருக்கிறாதானே அம்மா அம்மா சொல்லி காய்ச்சொன்றிருப்பா, சொல்லி கொண்டிருப்பா. அவங்களுக்கு இப்படி எல்லாம் கதைக்கும் இதெல்லாம் செய்யணும். அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நான் தான் வருவேன். என்ன ரைட் உங்களுக்கு அது அங்க இருக்கிற இங்க வந்திருக்கா என்ன? ஆனா நல்ல ஒரு இது போல என்ன அவளு அவங்கள பாத்துட்டு பாருங்க. என்ன மரியாதை என்ன பார்க்க வாரவள் இனிப்பா வந்து விளங்காத கதை யூஸ் அடிச்சு கொடுங்க. வேற என்னமா சந்தோஷமாட்டீங்க நான் வந்தது? நல்லா சந்தோஷமா? சோடா எல்லாம் வேண்டாம், பேந்து குடிப்போம். இந்த கடையில சொல்ல போறீங்களா அம்மா பேர்? ரைட், நல்ல சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். எங்களோட செல்வ சன்னதி முருகனுக்கு வாரீங்களா? முருகன் கோயிலுக்கு வாரீங்களா? தொண்டமார் செல்வ சன்னதி அவர் சொன்னா நான் சொன்ன மாதிரி தானே? அந்த மாதிரி வா இல்ல வாய் நல்லா சந்தோஷமா இருக்கணும். அம்மா பேர பிள்ளைகளோட சந்தோஷமா நிறைய பிள்ளைகளை பார்த்து இருக்கணும். அப்ப அவன் ஆசைப்படி நாங்க கேட்க விட்டோம். என்ன இந்த கதையில இருந்து காட்டணும், இந்த போய்களை இருந்து சார்ந்து காட்டணும். எனக்கு அம்மா அம்மா அழக்கூடாது, சரியா? எல்லாரும் அழக்கூடாது. நீங்களும் ஓகே தானே? அவன் நாங்கள அலம்புறோம். அவளை பிறந்த நாளுக்காரன் அழையல. நோமலா எல்லா இடத்துலயும் பிறந்த நாளுக்காரன் அழுவிடும். ஏதோ நாங்கள் இதாக அன்றைக்கு மகள் மாதிரி அழியணும். நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அது சொல்லுங்க. நம்ம என்ன கிளர்ச்சியால வரீங்களா? துவாட மகள் இல்ல, துவாட மகள் பான்ஸ் வேண்ட ரைட் ரைட். சரி சரி சொல்ல போறீங்களா? வெக்கப்படுறீங்க. ஆமா அவளை வெக்கப்படாமல் இருக்கிறான். ரைட், கேக் காட்டுவோமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Amma. Happy birthday to you.
ஆமாமா சந்தோஷமா ஓ அவ்வளவு சரி அவ்வளவு நல்ல சந்தோஷமா ஓ என்ன சொல்றீங்க பேர பிள்ளைங்க சொல்லுங்க உடனே ஏதாச்சும் அதனால அவங்களுக்கு நீங்க சொன்னா அந்த வார்த்தையை ஆ பின்பற்றினோம் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் பேரப்பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எல்லாரும் கண்டிப்பா நாங்க இன்னொரு நாளைக்கு வாரோம் நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் நாங்களும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓ வாழ்த்துக்கள் நாங்க சென்று வர விட என்ன ஓ ரைட் மறக்காமல் சொந்தக்காரரே சொல்லணும் அஸ்னா சர்ப்ரைஸ் என்று சொல்லி செந்தூரன் என்ற பொடி என்ற கூப்பிட சொல்லி என்ன பிள்ளைங்களா நாங்க சர்ப்ரைஸ் செய்யறது தான் வந்தாங்க என்ன நீங்க ஆக்கிர செஞ்சு தெரியாது நான் சும்மா தான் சொன்னேன் சரியம்மா என்ன சந்தீப் என்ன